சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல தற்போது ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. கடைசியாக இவர் நடிப்புல வெளியான கூடிய திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்றாற் போல அந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூவையுமே கட்டமைச்சாங்க. ஆனா படம் பாத்தீங்கன்னா ஒரு சில எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றாலுமே 700 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து சூப்பர் ஸ்டாருடைய கெரியர்லேயே அதிக வசூல் செய்த திரைப்படங்கள்ல 2வது இடத்தை பிடிச்சது. முதலாவது இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் இருக்கு. ஆகையால தற்போது இந்த படத்துடைய 2ஆம் பாகம் உருவாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து படப்பிடிப்புகளுமே முடிவடைந்து விட்டதா. இந்த நிலையில நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் மற்றும் ஒரு படத்துல நடிக்கிறாரு. அவருடன் இணைந்து நம்ம கமலஹாசன் அவர்களுமே நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கழித்து கமலஹாசன் ரஜினிகாந்த் ஆகிய 2 பேருமே ஒரே ஸ்கிரீன்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க. கண்டிப்பாக இது தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவே வியக்கும் ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. படத்திற்கான அறிவிப்பு 2 நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு. முன்பே இதற்கான ப்ரோமோ ஷூட் தயாராகி விட்டதாம். சமீபத்துல சென்னையில மிகப்பெரிய செட் அமைக்கப்பட்டு இந்த ப்ரோமோ வீடியோ ஷூட் செய்யப்பட்டிருக்கு. இன்று இந்த ப்ரோமோ வெளியாகும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் ஒரு போஸ்டர் வெளியாச்சு. ஆகையால தற்போது காலையில இருந்தே ரசிகர்கள் இந்த ப்ரோமோவுக்காக எதிர்நோக்கி ஆவலுடன் காத்துட்டு இருக்க வேளையில இந்த ப்ரோமோவுக்காக ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஒரு சில செலிபிரிட்டிஸ் இந்த ப்ரோமோவை முன்கூட்டியே பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோவுக்காக நம்ம ஏகே அவர்கள் தற்போது ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் ஆகிய இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. மேலும் பல வருடங்கள் கழித்து இருவருமே ஒன்றாக இணைவதால அது சார் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.